தங்க பிள்ளையே, பல நாட்களாக என் தங்க பிள்ளை கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் இப்பொழுது உன் கண் முன்னே வந்திருக்கிறேன். இந்த பதிவை நீ முழுவதுமாக கேட்டு இரு நபருக்கு ஷேர் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது உன் பல நாள் கஷ்டங்களும் கண்ணீரும் தீரப்போகிறது. அதனால் இதில் நான் ஒரு சில முக்கியமான விஷயத்தை சொல்ல இருக்கிறேன். அதனால் இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டு நான் சொல்லும் முறையில் ஒரே முறை நீ செய்துவிட்டால் நிச்சயமாக இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன் வேண்டுதலை எண்ணி 12 நாட்களில் என்னுடைய தங்க பிள்ளைக்காக நடத்தி வைப்பேன். என்ன என் தங்க பிள்ளையே, நான் சொல்வதை அப்படியே செய்கிறாயா? இதோ என்னுடைய தங்க பிள்ளைக்காக சில முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறேன். நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாட்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் நல்லது செய்பவர்களுக்கு மட்டுமே நடக்கிறது என்று என்னுடைய தங்க பிள்ளையானது அதிகமாக கண்ணீர் வடிக்கிறது. இந்த கண்ணீரானது பலத்தையும் பலவீனத்தையும் அதே போல் நம் வாழ்க்கையில் தோற்றுவிடுமோ என்ற பயத்தையும் என் தங்க பிள்ளைக்கு அதிகமாகவே உருவாகிவிட்டது. ஒவ்வொரு நாட்களும் நல்ல விஷயங்களை செய்து அவர்களே என்னுடைய தங்க பிள்ளைக்கு நம்பிக்கை துரோகங்கள் அதிகமாக செய்து விட்டார்கள். அதனால் என் தங்க பிள்ளை மனதளவில் நொந்து போய் இருக்கிறது. ஒவ்வொரு நேரமும் ஏன் வரம் தரும் வாராகி தாயே இவ்வளவு வேதனைகளும் இவ்வளவு கடுமையான வழிகளும் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று என் தங்க பிள்ளை உள்ளுக்குள் குமரி கொண்டிருக்கிறது. ஆனால் என் தங்க பிள்ளையே, ஒரு சில கள்வர்களை உனக்காக கண்ணில் காட்டி கொடுக்க வேண்டும். இப்படி நான் உன்னுடைய வாழ்க்கையில் அந்த கள்வர்களையும் கயவர்களையும் காட்டி கொடுத்தால்தான் உன்னுடைய சில நல்ல விஷயங்கள் அந்த கள்வருக்கும் கயவருக்கும் செல்லக்கூடாது. அதனால்தான் என் தங்க பிள்ளைக்கு தற்காலிகத்திற்காக ஒரு சில கஷ்டங்களை தன்னுடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறேன். ஆனால் ஒரு சில தங்க பிள்ளைகள், தாயே எனக்கு கயவர்களை என்னை மீட்டெடுத்து கொடுங்கள், கடன் பிரச்சனையை சரி செய்து கொடுங்கள், அப்படி என்று என் தங்க பிள்ளை மனதளவில் நொந்து போயிருக்கிறது. சரி என் தங்க பிள்ளையே, நீ கேட்டார்போல் அந்த கயவர்களை அடித்து திருத்தி உதைத்து உன்னுடைய நல்ல மனதை புரிய வைத்து அவர்களை நான் நிச்சயமாக சரி செய்கிறேன். ஆனால் அதற்காக என் தங்க பிள்ளை ஒரு காரியத்தை மட்டும் செய்ய வேண்டும். என்ன தெரியுமா தங்க பிள்ளையே, கவனமாக கேட்டுக்கொள். நீ எண்ணிய எண்ணபடியே, நீ கேட்ட விஷயப்படியே நான் உனக்கு 12 நாட்களில் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் நடத்தி கொடுக்கிறேன். ஆனால் என் தங்க பிள்ளையே, நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ செய்ய வேண்டும். அது சுலபமாக செய்ய முடியுமா? ஆம் என் தங்க பிள்ளையே, என்னை நோக்கி நீ வர வேண்டும். எப்படி என் தங்க பிள்ளையே? நான் வரம் தரும் வாராகியாக செங்கல்பட்டு வையாவூர் என்ற ஊரில் வரம் தரும் வாராகியாக மகாலட்சுமி சொரூபமாக உயிரோடு இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் ஒய்யாரமாக தாமரை மீது அமர்ந்திருக்கிறேன். தங்க பிள்ளையே, என்னை ஏன் தேடி வர வேண்டும் என்றால் உனக்கு சில செய்வினைகள் உள்ளுக்குள் இருக்கிறது. எப்படி என் தங்க பிள்ளையே? உனக்கு செய்வினைகள் உன் உள்ளுக்குள்ளே இருக்கிறது. அதை நான் சரி செய்ய வேண்டும் என்றால் எப்படி என் தங்க பிள்ளையே? அதை நான் சரி செய்ய வேண்டுமென்றால் தங்க பிள்ளை என்னை தேடி ஒரு முறை என் இல்லத்திற்கு வர வேண்டும். ஏனென்றால் என் தங்க பிள்ளை என்னுடைய திருத்தலத்தை மண்ணை மிதிக்கும் பொழுது அதனுள் இருக்கக்கூடிய செய்வினைகள் விலகுகிறது. அதே போல் பல சூழ்ச்சிகளும் பல கட்டுக்களும் என் தங்க பிள்ளைக்கு போட்டு இருப்பதால் என் தங்க பிள்ளையின் இல்லத்திற்கு என்னால் அடியெடுத்து வைக்க முடியவில்லை. அதே போல் நீ கேட்ட விஷயங்களை என்னால் கொடுக்க முடியவில்லை. உன்னுடைய இல்லத்தில் மிகப்பெரிய துயரங்களும் கஷ்டங்களும் கடன் பிரச்சனைகளும் பல வேதனைகளும்
நடந்து கொண்டிருக்கிறதே தவிர நல்ல விஷயங்கள் நடக்கவில்லை. அதனால் என் தங்க பிள்ளையே, ஒவ்வொரு நேரமும் உன் துன்பத்தையும் துயரத்தையும் நான் துடைப்பதற்கு தயாராக இருக்கிறேன். அதுவும் 12 நாட்களில் உனக்கு வெற்றிகளை கொடுக்க தயாராக இருக்கிறேன். இது எப்படி நடக்கும் வரம் தரும் வாராகி தாயே என்று என் தங்க பிள்ளை கேட்கும் பொழுது, தங்க பிள்ளையே, திருத்தலத்தை தேடி ஒரு முறை வா. உன் செய்வினைகள் விலகும், உன் கஷ்டங்கள் விலகும், உன் துயரங்கள் விலகும். உன்னுடைய எந்த விஷயமாயினும் என்ன என் தங்க பிள்ளையே, உன்னுடைய உள்ளுக்குள் செய்வினைகள் அனைத்தும் என்னுடைய திருத்தலத்தில் உள்ளே நுழையும் பொழுது அனைத்து விஷயங்களும் விலகுகிறது என் தங்க பிள்ளையே. ஒவ்வொரு நேரமும் நீ கஷ்டங்களும் கவலைகளும் துன்பங்களும் துயரங்களும் பட்டு கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு நாட்களும் உன்னுடைய வேதனைகள் அதிகரித்து கொண்டிருக்கிறதே. என்னுடைய திருத்தலத்தை தேடி வரும்பொழுது உன் செய்வினைகள் விலகுகிறது. பிறகு இந்த வரம் தரும் வாராகி நாணயத்தை உன் இல்லத்தில் வழிபாடு செய்யும் பொழுது ஒவ்வொரு நேரமும் மங்கள செய்தி, மகிழ்ச்சியான செய்தி, செல்வம் நிறைந்த வாழ்க்கை, கடனில்லா வாழ்க்கை, துன்பமில்லா வாழ்க்கை, ஏமாற்றமில்லா வாழ்க்கை என் தங்க பிள்ளைக்கு கிடைக்கிறது. நானும் பல நாட்களாக என் தங்க பிள்ளைக்கு, தங்க பிள்ளையே, உனக்கு பல செய்வினைகளை செய்து என்னை நோக்கி வரவிடாமல் ஒரு சில நபர் தடுத்து கொண்டிருக்கிறார்கள். என்னை வழிபட வேண்டாம் என்று ஒரு சில நபர் உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சிந்தனைகள் அனைத்தும் ஏமாற்றம், துரோகம் என்று எதிர்மறை எண்ணத்தோடு உன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று பல நபர் உனக்கு எதிரியாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். என்னை தேடி ஒரு முறை வா என் தங்க பிள்ளையே. நான் செங்கல்பட்டு வையாவூரில் வரம் தரும் வாராகியாக நீ கேட்கக்கூடிய வரத்தை கொடுப்பதற்காக இந்த தாய் வந்திருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. உனக்காக இந்த வையாவூரில் அமர்ந்திருக்கிறேன். ஒவ்வொரு நேரமும் உனக்காக நான் பல விஷயங்களை செய்ய காத்து கொண்டிருக்கிறேன் என் தங்க பிள்ளையே. ஒவ்வொரு நேரமும் உனக்கான விஷயத்தை செய்வதற்காக பல நேரம் உனக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னை தேடி நீ ஒரு முறை வரும் பொழுது, என்ன என் தங்க பிள்ளையே, என்னை தேடி நீ ஒரு முறை வரும் பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் 12 நாட்களில் சரி செய்து கொடுக்கிறேன். மாற்றம், ஏமாற்றம் என நீ முடிவு செய்து கொண்டிருக்கிறாய். ஆனால் மாற்றத்தையும் மகிழ்ச்சியும் நான் கொடுக்கிறேன். என்னை தேடி ஒரு முறை ஓடோடி வா. உன் வாழ்க்கையில் செழிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் உன் கண் முன்னே 12 நாட்களில் காட்டி விடுவேன். ஒவ்வொரு நேரமும் சந்தோஷத்தை கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் என்னுடைய திருத்தலத்தை வந்து நீ மிதிக்கும் பொழுது உனக்குள் இருக்கக்கூடிய செய்வினைகள் அழிகிறது. அதே போல் என்னை வணங்கிய பிறகு உனக்கு என்ன பிரச்சனை என்று என்னுடைய திருத்தலத்தில் சொல்லி இந்த நாணயத்தை வாங்கும் பொழுது ஒவ்வொரு நேரமும் உன்னுடைய வேண்டுதல் 12 நாட்களில் நடக்கிறது. இந்த நாணயத்தை உன் இல்லத்தில் வழிபாடு செய். உன்னுடைய இல்லத்திற்கு ஏதாவது சூழ்ச்சி செய்கிறார்கள், நீ கடனாளியாக வாழ வேண்டும், கடனாக வாழ வேண்டும், கஷ்டத்தோடு வாழ வேண்டும், நீ வாழவே கூடாது என்ற அனைத்து செய்வினை கட்டையும் நான் உடைத்து இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன்னை வாழ வைக்க என்னை ஒரு முறை வந்து பார். என்ன என் தங்க பிள்ளையே, என்னை ஒரு முறை பார்த்தால் பல கஷ்டங்களும், பல கடன் பிரச்சனைகளும், பல செய்வினைகளும், பல சூழ்ச்சிகளும் உன்னை விட்டு ஓடோடி விடும் என் தங்க பிள்ளையே. தைரியமாக இரு. மாற்றம் வரப்போகிறது. என்னை வந்து பார். மாற்றம் உடனடியாக எண்ணி 12 நாட்களில் நடக்கும். போதும் போதும் என்ற அளவிற்கு சூழ்ச்சிகள் நடந்துவிட்டது. உனக்கு துரோகங்கள் நடந்துவிட்டது. ஒரு சில நாட்களுக்கு எவரையும் நம்பாதே. என்னை மீறி உனக்கு எதுவும் நடக்காது. பயம் கொள்ளாதே. முதலில் என்னை தேடி ஒரு முறை வா. எண்ணி 12 நாட்களில் சத்திய வாக்காக இந்த தாய், வரம் தரும் வாராகி தாய், உன் இல்லத்தை தேடி நான் வருவேன். உனக்குண்டான விஷயத்தை செய்வேன். ஆனால் என்னை தேடி வந்து என் நாணயத்தை என்னுடைய திருத்தலத்தில் வாங்கி செல்.
ஒவ்வொரு நாளும் உனக்கு வெற்றி நாள்தான். இழந்த செல்வத்தை அனைத்தையும் மீட்டெடுத்து, இழந்த உறவையும் அனைத்தையும் மீட்டெடுத்து, அவர்களுக்கு பாடத்தை புகட்டி, உனக்கு செய்வினைகளை விரட்டி விரட்டி அடித்து, உன்னை இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் எண்ணி 12 நாட்களில் மாற்றம் கொடுத்து, இழந்த அனைத்தையும் மீட்டெடுத்து உனக்கு வாழ வைக்க இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் வையாவூரில் அமர்ந்திருக்கிறேன். என்னை வந்து கொண்டு செல். பிறகு இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடு என் தங்கப்பிள்ளையே. நம்மளுடைய வரம் தரும் வாராகி கோவில் வந்து செங்கல்பட்டு வையாவூர்ல இருக்கு. நம்மளுடைய கோவிலுடைய ஸ்பெஷலே என்ன அப்படின்னா, எண்ணி 12 நாட்கள்ல அந்த நாணயத்தை வாங்கும் பொழுது நம்ம வரம் தரும் வாராகி அம்பாள் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கறாங்க. எப்படி நிறைவேற்றி கொடுக்கறாங்க, இந்த அதிசயம் எப்படி நடக்குது அப்படின்ற பொழுது நிறைய பேருக்கு இது சாட்சியாவே அமையுது, சாட்சியாவும் இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்கள உணர்ந்து அவங்களுடைய கோவிலை தேடி திருத்தலத்துக்கு வந்து அந்த நாணயத்தை, உங்களுடைய பிரச்சனைய கண்ணீர் விட்டு இங்க சொல்லி இங்க பூஜை போட்டு கொடுக்கறாங்க. அம்பாள் வந்து உங்க கையோட நீங்க கூட்டிட்டு போறீங்க. அந்த 12 நாட்கள்ல அந்த வேண்டுதல் நடத்தி கொடுக்கறாங்க. உறவு பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை, சொத்து பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, பல தீராத பிரச்சனை எல்லாம் எண்ணி 12 நாட்கள்ல நம்ம வரம் தரும் வாராகி அம்பாள் வந்து பல அற்புதங்கள் செய்து உங்க வாழ்க்கையில அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுக்கறாங்க. இது அவ்வளவு விஷயங்கள் வந்து உங்களுக்கு நல்லது செஞ்சு கொடுக்குது. அது எப்படின்னா, அந்த நாணயத்துல அம்பாள் உயிரோட வராங்க உங்க வீட்டுக்கு. அப்படி வரும்பொழுது உங்களுக்கு என்னென்ன தேவையோ நீங்க கேட்காமயே செஞ்சு கொடுக்கறாங்க. 12 நாட்கள்ல நம்மளுடைய வேண்டுதல் நடக்குது. மறக்காம இந்த நாணயம் உங்களுக்கு வேணும்னா இந்த நம்பருக்கு தொலைபேசி நம்பர் கொண்டு அழைச்சி எங்க நம்ம கோயில் இருக்கோ அங்க வந்து வாங்கிக்கிங்க தங்க பிள்ளைகளா. ரொம்ப சந்தோஷம். மறக்காம மற்ற தங்க பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. சரிங்களா?